நாட்டு மக்காச்சோளம் யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்கும்? அதே மாதிரியே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வெளியில் எங்கேயாச்சும் போனால் கூட பார்த்தா விடுறதே இல்லைங்க. அதை வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு மனசே ஆறும், அந்த அளவுக்கு பிடிக்குங்க. ஸோ அதுக்காகவே எப்படியாச்சும் நம்ம வீட்டிலையே வளர்த்து நம்ம கையாலேயே அறுவடை பண்ணி எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மக்காச்சோளத்தை வச்சு எப்படி வளர்த்து அதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது முளை கட்டின சோளம் தாங்க. அதுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய சோளத்தை எடுத்துக்கோங்க. அதை 3 days நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த 3 days ஒரு துணி எடுத்து அதில் எல்லாத்தையும் போட்டு நாட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக முளை கட்டி வந்துடுவாங்க. இப்போ நான் முளை கட்டின சோளம் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கிளாஸில் வளர வைக்க போகிறேன். அந்த சோளங்கள் எல்லாமே ஈஸியாக வளர்ந்து வரத்துக்கு மண்ணுக்கு பதிலாக எங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய தொழு உரத்தை பயன்படுத்திக்க போகிறேன். அந்த பிளாஸ்டிக் கிளாஸில் தொழு உரத்தை 3/4 கப் அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் 3/4 கப் அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். சோளம் அப்படின்னு இல்லைங்க, நீங்கள் எந்த விதைகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி தொழு உரம் யூஸ் பண்ணி அதை வளர வைக்கும்போது அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சி ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்து வர ஆரம்பிக்குங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நீங்களும் ஆர்கானிக்காக ஃபார்மிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தொழு உரத்தை ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முளை கட்டின சோளம் எல்லாத்தையும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒன்றொன்னா போட்டு வச்சுருங்க. உள்ளே போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அடுத்தது தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் லைட்டாக தெளித்து விட்டால் போதும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்காக ஒரு 10 செடிக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ண முடியும். இதுவே 1 ஏக்கர் 2 ஏக்கர் அளவில் நீங்கள் சோளம் வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சோளம் நிறைய தேவைப்படும். இப்போ அது எல்லாத்தையும் முளை கட்டி அதை அதுக்கப்புறம் விதைச்சி அதை வளர வைக்கிறது அப்படிங்கிற ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோளத்தை டைரெக்டாகவே நிலத்துல போட்டு வளர வைப்பாங்க. நானும் அதே மாதிரி நிலத்துல போட்டு வளர வச்சுருக்கலாம். பட் நான் எதுக்காக இந்த மெத்தட் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்களேன், நம்ம தொழு உரத்தில் விதைச்சி வச்ச எல்லா சோளமும் ரொம்ப அழகாகவே வளர்ந்து வந்திருக்காங்க. இனிமேல் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நட ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பாரை ஃபஸ்ட்டு இழுத்து வச்சிடலாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த இடத்துல தான் பார் இழுத்து நான் எல்லாத்தையும் நட போகிறேன். இதுவே ஏக்கர் கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிராக்டர் வச்சு உழவு ஓட்டிக்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம் தான். அதுலேயும் இதை சுற்றி பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்கு. ஸோ இங்கே நம்ம டிராக்டர் வச்சு உழவு ஓட்ட முடியாது. அதனால் இந்த இடத்த நானே ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு இப்போது வம்மாட்டியாலே இந்த இடத்த நல்லா வெட்டி மண் வளத்தை தளர்த்தி எடுத்துக்க போகிறோம். என்னோடய 10 செடிகளை வைக்கிறதுக்கு எனக்கு 3 லைன் பார் இழுத்தா போதுங்க. அதுக்கு இந்த சின்ன இடம் போதுமானது தான். இது எல்லாத்தையுமே வம்மாட்டியாலேயே வெட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்க அந்த தொழு உரத்தை ஒரு 5 பக்கெட் இதில் எடுத்து போட போகிறேங்க. இந்த தொழு உரத்தை மண்ணோட மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிது. அது மூலமாக இந்த செடிகள் நல்லா வளர்ந்து நமக்கு நிறைய ஈல்டும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 பக்கெட் போட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்ததாக 3 பக்கெட்டும் போட்டு முடிச்சுட்டு அந்த வம்மாட்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தொழு உரம் அந்த மண்ணோட நல்லா ஒன்று சேர்ந்து உறவு சேரும்போது தான் அந்த மண்ணுக்கு தேவையான சத்து எல்லா இடத்துலையும் பரவி அடையுது. இந்த மாதிரி கட்டியாக இருக்க மண்ணு கூட நம்ம தொழு உரம் கொடுக்கறது மூலமாக நல்லா லூஸ் ஆகி செடி சீக்கிரமாக வளர்ந்து வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுதான் இந்த தொழு உரத்தோட பவரே. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இந்த தொழு உரம் என்னென்ன பொருட்களை சேர்க்கறது மூலமாக கிடைக்கிது அப்படின்னு. அந்த வீடியோ நீங்களும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன். அதில் மாடுகளோட சாணம், ஆடுகளோட சாணம், அப்புறம் காய்ந்த இலைகள், அப்புறம் கொஞ்சம் மணல், இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு 6 மந்த்துக்கு நல்லா மக்க விட்டுருவாங்கங்க. அந்த 6 மாதத்தில் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே நல்லா வளர்ந்து ஒரு ஆரோக்கியமான தொழு உரமாக நம்ம கையில் கிடைக்குதுங்க. 6 மாதம் நல்லா மக்கி எந்த ஒரு துர்நாற்றமோ இல்லை ஒரு பிசுப்போ இருக்கவே இருக்காதுங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்ம கையாலே அதை எடுக்கலாம்.
இப்படி தான் இருக்கும். மணல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இதை நல்லா நம்ம அந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வழியாக எடுத்து முடிச்சாச்சு. இதை ஃபுல்லாக எடுத்து முடிக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours வந்து ஆச்சுங்க. இங்கே பாருங்களேன், இதுக்கே வந்து என்னோடய கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரெட்டிஷாக காய்ச்சி போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் மம்மாட்டி எடுத்து வெட்டினதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்படியாச்சும் நம்ம ஃபார்மில் ஆர்கானிக்காக வளர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இறங்கியாச்சு. ஸோ பாதியிலையும் விட முடியாது இல்லையா? 1 ஏக்கர் 2 ஏக்கருக்குலாம் இப்போ தான் டிராக்டரில் வந்து பார் இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கையிலேயே தான் வந்து பார் இழுப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட்டே அடிக்கணுங்க. அவங்களுக்குன்னு இல்லை, விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு பிக் சல்யூட் என்னோட சார்பில். பார் எடுத்து முடிச்சாச்சு. இனிமேல் நடுறது தான். இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாங்க. வாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சாப்பாடு அப்படின்னு பார்க்கலாமா? சாதம் வடித்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. அப்புறம் குழம்புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கோட பயறு போட்டு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு தாங்க. இப்போ இதை ஃபுல்லாக ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இந்த கருணைக்கிழங்கு அண்ட் தட்டைப்பயிறு போட்டு வைக்கிற அந்த புளிக்குழம்பு டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் குழம்பு நிஜமாவே. வேலை பார்த்துட்டு அந்த களைப்போட வந்து சாப்பிட்ற அந்த மதிய உணவு நிஜமாவே அமிர்தம் தாங்க சொல்லணும். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல எல்லாம் தட்டில் வச்சு முடிச்சாச்சு. இனிமேல் சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஒரு ஃபுல் கட்டு கட்டிடலாம் இன்னைக்கு. அவ்வளோதான், மன நிறைவோட ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இனிமேல் நம்ம அடுத்த வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த பிளாஸ்டிக் கிளாஸை விட்டு வெளியே பிரிக்கிறதுக்காக எடுக்கும்போது அது ஃபுல்லாக நிறைய தண்ணி ஊற்றி நல்ல ஈரப்பதத்தோடு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரிக்கும்போது ஈஸியாக வந்து பிரிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்கள்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதை லைட்டாக தொட்டால் கூட பிஞ்சிட்டு வந்துடுங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இங்கே பாருங்களேன், அந்த வேரெல்லாம் எவ்வளோ அழகாக சுற்றிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம அதை பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக அந்த வேர் வந்து அந்துடாமல் மெதுவாக வந்து பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம வெற்றிகரமாக பிரித்து முடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நட ஆரம்பிச்சிடலாங்க. இந்த கண்ணை வைக்கிற இடத்துல வந்து சின்ன ஒரு குழி மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்மக்கிட்ட இருக்க அந்த தொழு உரத்தை வந்து கொஞ்சம் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கண்ணை உள்ளே வச்சுட்டு அந்த வேர் வந்து லைட்டாக இப்படி சுற்றி வந்து வைங்க. அது சுற்றி தானே அந்த பிளாஸ்டிக் கப்பில் இருந்தப்போ அப்படி தானே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே வந்து லைட்டாக சுற்றி வச்சுருங்க உள்ளே வைக்கும்போது. அப்புறம் அது மேலே இன்னும் கொஞ்சம் தொழு உரத்தை போட்டு அப்படியே அந்த குழியை வந்து ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வச்சு முடிச்சாச்சு நம்ம. வீடியோட கடைசியில் எதுக்காக நான் இந்த மெத்தட் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 20 கோழிங்க கிட்ட நிற்கிதுங்க. நான் இப்போ அதை டேரெக்டாக நிலத்துல விதைச்சி வைக்கும்போது அது லைட்டாக வெளியில் வரும்போதே அந்த கோழிங்க வந்து சுத்தமாக இருந்த இடமே தெரியாத அளவுக்கு கொத்தி எடுத்துருந்துங்க. இவங்க கிட்டே இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மெத்தட் சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி கோழிகளால் செடி வைக்கிறதுல பிரச்சனை இருந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். அவ்வளோதான், எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இதுக்கான அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ மூலமாக ஒரு ஆள் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இன்ஸ்பயர் ஆனால் கூட எனக்கு அது மிகப்பெரிய வெற்றி தாங்க. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.